வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். மூலகுளம் ராதாகிருஷ்ணன் நகரில் தனியார் பள்ளி ஆசிரியையிடம் தங்கச் செயின் பறித்த பிரபல திருடன் கைது. 32 கிராம் தங்க நகை மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல். விடுதலைக்காக பாடுபட்ட அறிஞர்களை மறவாமல் போற்ற வேண்டும். பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் கவிஞர் கோ. பாரதி பேச்சு. விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நினைவு தினம். காங்கிரஸ் கட்சியினர் நேதாஜியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரிக்கு சுற்றுலா வருவது போல் வந்து தனியார் பள்ளி ஆசிரியையிடம் தங்கச் செயினை பறித்து சென்ற திருச்சியை சேர்ந்த பிரபல திருடனை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 32 கிராம் தங்க நகை மற்றும் பைக்கை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் திருடிய பணத்தில் நட்சத்திர ஹோட்டல், உயர் ரக மதுபானம் என சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி மூலகுளம் ராதாகிருஷ்ணன் நகரை சேர்ந்தவர் ஏஞ்சலின் நிர்மலா தேவி. தனியார் பள்ளியின் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அவர் மூலகுளம் பாவேந்தர் நகர் அருகே வந்தபோது பைக்கில் வந்த 2 மர்ம நபர்கள் ஏஞ்சலின் நிர்மலா மேரியிடம் முகவரி கேட்டுள்ளனர். அதற்கு நிர்மலா மேரி பதில் அளித்து கொண்டிருந்த போது திடீரென அவர் கழுத்தில் அணிந்திருந்த 4 சவரன் தாலி செயினை பறித்து கொண்டு பைக்கில் தப்பிச் சென்றனர். இந்த சம்பவம் குறித்து ஏஞ்சலின் நிர்மலா தேவி அளித்த புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை செய்ததில் ஆசிரியையிடம் தாலி செயின் பறிப்பில் ஈடுபட்டது திருச்சி புத்தூர் பகுதியைச் சேர்ந்த பிரபல திருடன் கோபி என்கிற கோவிந்தராஜ் மற்றும் அவரது நண்பர் சங்கர் என்பது தெரிய வந்ததை தொடர்ந்து திருச்சியில் பதுங்கியிருந்த கோவிந்தராஜை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் கோவிந்தராஜ் மீது கொள்ளை, வழிப்பறி, பைக் திருட்டு என தமிழக காவல் நிலையங்களில் 20க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதோடு தமிழக போலீசாரால் 2 முறை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதால் தமிழக போலீசாரின் நெருக்கடி காரணமாக புதுச்சேரிக்கு சுற்றுலா வருவது போல் வந்து செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் மேலும் திருடிய பணத்தை வைத்து நட்சத்திர ஹோட்டல்களில் தங்கி உயர் ரக மதுபானங்களை அருந்தி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தது தெரிய வந்ததை அடுத்து அவரிடமிருந்து 32 கிராம் தங்க நகை மற்றும் பைக்கை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் திருச்சியை சேர்ந்த சங்கர் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். Now we have arrested one accused, Gopi alias Govindarajan, and recovered 32 grams gold nuggets and also one Pulsar bike which was used in the commission of the offence. A brief about the case. On 30th of July 2025, under the limits of Reddyarpalayam police station, a sovereign gold chain was snatched from a complainant by 2 accused persons and they fled away. Under the guidance of the DIG sir and SSP sir, we have registered FIR under the section of snatching 304 BNS and the case was taken up for investigation. A crime team was created under the leadership of CI Muthukumar and the North Crime team was created. And currently, yesterday we recovered the gold and also arrested one accused, that is Gopi alias Govindarajan, and his co-accused is Shankar, whom we are trying to arrest under this investigation. These 2 accused persons have more than 20 cases against them under various police stations of Tamil Nadu and Puducherry, which includes housebreaking, robbery, extortion and also Gundas Act. Currently they are also wanted in one of the case in Trichy. விடுதலைக்காக பாடுபட்ட அறிஞர்களை மறவாமல் போற்ற வேண்டும் என்று பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் தமிழறிஞர் கோ. பாரதி வலியுறுத்தி பேசினார். பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா மாதந்தோறும் பெருமாள் கோவில் தெரு பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. விடுதலையும் புரட்சி கவிஞரும் என்ற தலைப்பில் நடைபெற்ற 77வது மாத விழாவுக்கு அறக்கட்டளையின் தலைவரும் பாரதிதாசனின் பேரனுமான கலைமாமணி கோ. பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்போது அவர் இந்திய விடுதலைக்காக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பெரிதும் பாடுபட்டிருக்கிறார். பாரதியார், பாரதிதாசன், சுத்தானந்த பாரதி, வ.உ. சிதம்பரனார், எஸ்.ஆர். சுப்பிரமணியம் உள்ளிட்ட விடுதலைக்காக பாடுபட்ட அறிஞர்களை மறவாமல் நினைத்து அவர்களை அனைவரும் போற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
வள்ளி, கிருஷ்ணகுமார், நமச்சிவாயம், லட்சுமி தேவி, சரஸ்வதி, வைத்தியநாதன், ராஜேஷ், மீனாட்சி தேவி, வேல்விழி, சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் விடுதலை நாளை முன்னிட்டு சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே என்ற பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய கவிதை வரியை தலைப்பாக கொண்ட விடுதலை நாள் சிறப்பு கவியரங்கம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, தமிழ்நாட்டைச் சேர்ந்த 50 கவிஞர்கள் கவிதை வாசித்தனர். ரமேஷ், பைரவி, மதன், பொய்யாது ஏகாம்பரம் ஆகியோர் கவியரங்கத்தை நடத்தினர். பாவலர் ஈஸ்வரி தேவி, பத்மநாபன் உட்பட கவிஞர்கள், அறிஞர் பெருமக்கள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். முன்னதாக கவிஞர் மண்ணாங்கட்டி வரவேற்று பேசினார். நிறைவில் கவிஞர் விசாலாட்சி நன்றி தெரிவித்து பேசினார். விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரது உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு தினம் காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே உள்ள சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, காங்கிரஸ் கட்சியின் மேலிட பார்வையாளர் கிரீஷ் சோடங்கர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சுபாஷ் சந்திரபோஸுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் ரூபாய் 2.5 கோடி செலவில் குளம் புதுப்பித்தல் மற்றும் பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டையில் வசிக்கும் இஸ்லாமிய மக்கள் பக்கவாய்க்கால் உடன் கூடிய சாலை வசதிகள், சுகாதாரமான குடிநீர், தடையின்றி மின்சாரம், பழமை வாய்ந்த குளம் சீரமைத்தல், பயணியர் நிழற்குடை அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் முன்வைத்தனர். அந்த கோரிக்கைகளை பரிசீலித்த சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்றி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக வரலாற்று சிறப்புமிக்க ஊர் அடையாளமாக விளங்கும் குளம் ரூபாய் 1,99,00,000 செலவில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் சர்வதேச தரத்தில் புதுப்பித்து நடைபாதை, இருக்கைகள் வசதியுடன் அமைக்கும் பணிக்கும் ரூபாய் 5,91,000 செலவில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலம் பயணிகளின் நலன் காக்கும் பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை சுல்தான்பேட்டையில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு குளம் புதுப்பிக்கும் பணி மற்றும் பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூய் பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேஷ், ஒப்பந்ததாரர் மனோகர் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள், வியாபாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம் மந்தவெளி திடலில் 17வது ஈஷா கிராமோற்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான புத்துணர்வு கோப்பை 2025க்கான முதற்கட்ட கைப்பந்து போட்டியில் கூடப்பாக்கம் சோழன் போஸ்டர் கிளப் அணி முதலிடம் பிடித்தது. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் விளையாட்டு திடலில் 17வது ஈஷா கிராமோற்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான புத்துணர்வு கோப்பை 2025க்கான முதற்கட்ட கிராமிய விளையாட்டு திருவிழா கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் திடலில் ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி ஆகஸ்ட் 16, 17 ஆகிய 2 நாட்கள் நடைபெற்றது. இந்த போட்டியின் துவக்க விழா நேற்று தொடங்கியது. சுமார் 32 அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் கூடப்பாக்கம் சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் முதலிடத்தையும், வம்புப்பட்டு ஏபிஜே அப்துல் கலாம் 2ஆம் இடத்தையும், செல்லிப்பட்டு பாரத் அணியினர் 3ஆம் இடத்தையும், ராதாபுரம் ஆர்பிஎம் அணி 4ஆம் இடத்தையும் கைப்பற்றினர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு குலோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் ஐயனார், துணைத் தலைவர் ராமதாஸ், புதுச்சேரி மாநில ஈஷா பொறுப்பாளர்கள் பிரதாபன், வேதநாயகம், வெங்கடாசலம் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். இதில் தொடர்நாயகன் விருதினை மணிகண்டன், உலகநாதன் ஆகியோர் கைப்பற்றினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஈஷா தன்னார்வ தொண்டர்கள், கூடப்பாக்கம் கிராம பொதுமக்கள், இளைஞர்கள், குலோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி தலைவர் மணிகண்டன் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர். மாநில அளவில் நடத்தப்படும் இந்த போட்டியில் முதல் பரிசாக 5 லட்சம் வழங்கப்படுகிறது. கைப்பந்து போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக அளவில் 32 அணியினர் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற முதலிடம்
மற்றும் 2ஆம் இடம் பெற்றுள்ள அணியினர் வேலூரில் நடைபெறும் 2ஆம் கட்ட போட்டியில் விளையாடுவார்கள். வருகின்ற செப்டம்பர் 19, 20, 21 ஆகிய தேதிகளில் கோவையில் ஈஷா யோகா மையத்தில் தென்னிந்திய அளவிலான இறுதிப் போட்டி நடக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை ஈஷா தன்னார்வலர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் பிறந்த நாளையொட்டி மணவெளி தொகுதி விசிக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நேற்று முன்தினம் அவரது 63வது பிறந்த நாளை கொண்டாடினார். அவருக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்தனர். அந்த வகையில் நேற்று முன்தினம் மணவெளி தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் மனோ கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கினார். மணவெளி தொகுதி விசிக மூத்த நிர்வாகிகள் மற்றும் பலர் உடனிருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் விழாவை கோட்டக்குப்பம் விசிக நிர்வாகிகள் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்த நாள் இன்று தமிழகம் மட்டுமன்றி பல்வேறு மாநிலங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீர பொன்னிவளவன் அவர்களின் ஆணைக்கிணங்க கோட்டக்குப்பம் நகரம் 11வது வார்டு முகாம் செயலாளர் துரை வெங்கடேஷ் அவர்களின் ஏற்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் விழா பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் தமிழ் ஒளி, மேனாள் நகர செயலாளர் இளவரசு, மேனாள் முகாம் செயலாளர் மதியழகன், முன்னோடி நிர்வாகி துரை ரமேஷ் மற்றும் மகளிரணி மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி புஷ்பகாந்தன், மகளிரணி நகர செயலாளர் நந்தினி கலியமூர்த்தி, திமுக விசிக பொறுப்பாளர் மற்றும் 11வது வார்டு முகாம் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதி களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம், சுகுமார் நகர், VK நகர் மற்றும் பிள்ளையார் கோவில் தெரு ஆகிய உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பணி தொடங்க திட்டமிடப்பட்டு ஒப்பந்த பணியினை ரூபாய் 38.52 லட்சத்திற்கு புதுச்சேரி ஓம் பிரணாவ் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் பூமி பூஜை செய்து தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு மற்றும் பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் புதுமையான முறைகள் மூலம் சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்டு பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்கியமைக்காக சுதந்திர தின விழாவில் பாராட்டுச் சான்று பெற்ற துறை ஊழியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் முதியோர் ஓய்வூதிய பிரிவினரால் செயல்படுத்தப்படும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர நிதி உதவி வழங்குவதில் ஒருங்கிணைந்த தரவுதளத்தின் சேவையை பயன்படுத்தி தகுதி மற்றும் தகுதியின்மையை விரைவாக சரிபார்த்து தகுந்த பயனாளிகளுக்கு விரைவாக மாதாந்திர உதவித்தொகை அளிக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் புதுமையான முறைகள் மூலம் சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்டு பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்கியமைக்காக
துறை இயக்குனர் செல்வி, முத்து மீனா, முதியோர் ஓய்வூதிய பிரிவின் உதவி இயக்குனர் பாலமுருகன், உதவியாளர் சபரீசன், கீழ்நிலை எழுத்தாளர் வசந்தராஜன் மற்றும் அங்கன்வாடி ஊழியர் பவானி ஆகியோரின் சிறப்பான செயல்திறனை பாராட்டி கடந்த 15ஆம் தேதி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறைக்கு முதலமைச்சரின் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த பாராட்டு சான்றிதழை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் செல்வி, முத்து மீனா அவர்களது தலைமையில் துறை ஊழியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களிடம் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று காண்பித்து வாழ்த்து பெற்றனர். ராமரை பற்றி அவதூறாக பேசிய கவிஞர் வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என புதுச்சேரி மாநில விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. சென்னையில் கடந்த வாரம் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்ட கவிஞர் வைரமுத்து ராமரை பற்றி அவதூறாக பேசினார். இதற்கு தமிழகத்தில் உள்ள பாஜக, இந்து முன்னணி மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் தமிழகம் மற்றும் புதுவையில் பல்வேறு இடங்களில் வைரமுத்துவிற்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கம்பன் விழாவில் ராமரை பற்றி அவதூறாக பேசிய வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் மாநில தலைவர் ஞானகுரு தலைமையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து அமைப்பினர் வலியுறுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஞானகுரு மற்றும் நிர்வாகிகள் இளங்கோ, நந்தகுமார், டாக்டர் செந்தில் குமரன், லட்சுமி முருகன், பாலு ஆகியோர் உடனிருந்தனர். ராமபிரானை பற்றி, இந்த உலகமே வணங்கும் ராமபிரானை பற்றி அவர் புத்தி பேதலித்து விட்டார் என்று சொல்லி அவமானப்படுத்தி இருக்கின்றார். அது எங்களுடைய இந்துக்களுடைய மத்தியிலே பெரும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு நாங்கள் அவரை கண்டித்து இன்று அவர் பெயரிலே ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் பெட்டிஷன் கொடுத்திருக்கிறோம். இந்த பெட்டிஷன் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அது தவறும் பட்சத்தில் நாங்கள் மாபெரும் போராட்டத்தை புதுவை மாநிலத்தில் நடைபெறும் என்பதை இதன் மூலமாக தெரிவிக்கின்றோம். பாரத் மாதா கி ஜெய். திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் என்கிற ஆறுமுகம் இன்று தனது பிறந்த நாளை தொண்டர்கள் மத்தியில் கேக்கு வெட்டி கொண்டாடினார். தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநில திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் என்கிற ஆறுமுகம் இன்று தனது பிறந்த நாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினார். லெனின் வீதி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் திமுகவை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொழில் அதிபர்கள் என அனைவரும் பிறந்தநாள் கொண்டாடிய சரவணனுக்கு பூங்கொத்துக்கள் கொடுத்தும் சால்வை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பிரியாணி பரிமாறப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதி நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்தி. மூலகுளம் ராதாகிருஷ்ணன் நகரில் தனியார் பள்ளி ஆசிரியையிடம் தங்கச் செயின் பறித்த பிரபல திருடன் கைது. 32 கிராம் தங்க நகை மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல். விடுதலைக்காக பாடுபட்ட அறிஞர்களை மறவாமல் போற்ற வேண்டும். பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் கவிஞர் கோ. பாரதி பேச்சு. விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு தினம். காங்கிரஸ் கட்சியினர் நேதாஜியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை.